Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ருமாலி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ருமாலி ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். 2 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இப்போ முதல்ல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த மாவுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு ஓரளவுக்கு பிசைஞ்ச பின்னாடி நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இதுக்காக வந்து நம்ம ஒரு ஈர துணியை நனைச்சி மாவை மூடி வச்சிடலாம். இது 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் பன்னீர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பன்னீர், தக்காளி, வெங்காயம், உப்பு, குடைமிளகா, எண்ணெய், சீரகம், மிளகாய்த்தூள், சாட் மசாலா, மஞ்சள் தூள், கஸ்தூரி மேத்தி, 2 பச்சை மிளகா, முந்திரி கொஞ்சம், ஏலக்காய் 1, கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் தக்காளியும் தனித்தனியாக விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து வெங்காயத்தை முதல்ல அரைச்சிக்கிறேன். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதையும் நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பன்னீர் நல்லா செவுக்கிற அளவுக்கு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பன்னீர் செவந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் குடமிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு குடமிளகாவை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சாட் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும்.
தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து முந்திரி, பச்சை மிளகா, ஏலக்காய் இது மூணுத்தையும் சேர்த்து நான் அரைச்ச விழுதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா இதை வதக்குங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உப்பு இதை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா சுண்டிடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கொதிக்க விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்கிற குடமிளகாவையும் அடுத்ததா பொரிச்சு வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு. நம்மளுடைய கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம பன்னீர் ரெசிபிஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ருமாலி ரொட்டியை வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை பார்த்துடலாம். இது வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இது தரட்டும் பொழுதே வந்து செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்டிப் ஆகிடும். அதனால் உடனே வந்து சூடாக சமைச்சு சூடாக சாப்பிடுங்க. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் உருட்டிடலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெலிசாக தரட்டிக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு லிமிட்டாக தரட்டுறேன். நம்மக்கிட்ட வந்து இரும்பு கடாய் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து திருப்பி போட்டு நீங்கள் இந்த ரொட்டியை சுடலாம். அப்படி சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிட்டு நம்ம தோசை தவாவில் கூட போட்டு செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு தோசை தவாவில் தான் போட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து தோசை தவாவில் வந்து சூடானதும் இதை போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈர துணி வச்சு இதை வந்து எடுங்க. லைட்டாக வந்து இது பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த ஈரப்பதம் குறையும் பொழுதே நம்ம மறுபடியும் அந்த ருமாலி ரொட்டியை திருப்பி போட்டுறணும். போட்டுட்டு மறுபடியும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துணி வச்சு ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஈரப்பதம் அப்படியே இருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் சிவுக்கெல்லாம் கூடாது. உடனே நம்ம திருப்பி போட்டுறணும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்த மாதிரி தெரியும் பொழுதே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா இதை இந்த ஈர துணியால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அதிகமாக செவுக்க விட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக ஓடு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கிறிஸ்பாக ஆகக்கூடாது. இது சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் ருமாலி ரொட்டி நல்லாயிருக்கும். இது வந்து செஞ்சதும் உடனே சாப்பிட்றணும். அதனால் வந்து செஞ்சதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய ருமாலி ரொட்டியும் கடாய் பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.